தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்தை நியமித்திருக்கிறார் அக்கட்சியினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த். இது தொடர்பான அறிவிப்பானது வெளிவந்திருக்கிறது. தேமுதிக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் இந்த அறிவிப்பானது வெளிவந்துள்ளது. இது பற்றிய முதற்கட்ட தகவல்களை அறிவோம். எமது செய்தியாளர் லோகநாதன் இணைகிறார். லோகநாதன் வணக்கம். தேமுதிக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் நியமித்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. வேற நியமனங்கள் ஏதேனும் இருக்கிறதா? புதிய அறிவிப்புகள் ஏதேனும் உண்டா? விவரம் என்ன? தேமுதிகவுடைய பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தற்போது அறிவித்திருக்கிறார். அந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு திருவேற்காட்டில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு அறிவிப்பாக 18 தீர்மானங்கள் இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய முக்கியமாக பார்க்கப்படுவது இந்த செயற்குழு கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நியமிக்கப்பட்டதுதான். விஜயகாந்துடைய உடல்நிலை கருத்தில் கொண்டுதான் இது தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு ஒருமனதாக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பு சற்று முன்னர் வெளியிடப்பட்டது. இந்த கூட்டத்துல அவருடைய மகனுக்கு கூடுதலாக பொறுப்பு கொடுப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்கான ஒரு அறிவிப்பு விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில தான் தற்போது செயற்குழு மற்றும் பொதுக்குழு 2000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இங்கே பங்கு பெற்று செயற்குழு மற்றும் பொதுக்குழு தற்போது கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பிட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.